Hi viewers, welcome back to South Tube. நாம இன்னைக்கு பயணிக்கக்கூடிய இடங்கன்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களோட ஃபேவரட் தலைவரான கர்மவீரர் வைக்கம் வீரர்னு அழைக்கப்படுற பெருந்தலைவர் காமராஜரோட நினைவிடமான அவரோட வீட்டுக்கு தான் நம்ம பயணிக்க போறோம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த ஆர்ச் வழியா உள்ள இந்த ஸ்ட்ரீட் வழியா போனா நம்ம பெருந்தலைவர் காமராஜர் வீட்டுக்கு வந்து போயிடலாம். இந்த ஆர்ச்லன்னு பாத்தீங்கன்னா காமராஜரை தவிர்த்து இன்னும் 3 தலைவர்களோட சிலைகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. நேருவோட, இந்திரா காந்தியோட சிலைகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து இந்த ஆர்ச் அமைறதுக்கு ஆதரவா இருந்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்லயும் சரி, காமராஜரோட வீட்டோட சுத்தி உள்ள வீடுகள்லயும் சரி, காமராஜரோட தாய் தந்தை வழி சொந்தங்கள் தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காமராஜரோட வீட்டுக்கு முன்னாடின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோயில் கூட இருக்குது. காமராஜர் வாழ்ந்த இந்த வீடு பாத்தீங்கன்னா பழைய காலத்துல எல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, ஒரு மாடி கொண்டு கட்டியிருப்பாங்க, பில்லர்ஸ் எல்லாம் வச்சு, அது மாதிரிப்பட்ட வீடு தான். நிறைய மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஃப்ளோரா இருக்கட்டும், சைடு வால்ஸா இருக்கட்டும், ஏதாவது டேமேஜ் ஆன இடங்கள் எல்லாமே வந்து அல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஹால்லேயே காமராஜரோட அம்மாவான சிவகாமி அம்மையார் போட்டோவையும் அவரோட இளம் வயது போட்டோக்களையும் வந்து நம்ம பார்க்க முடியும். பெருந்தலைவர்களான காந்தியடிகள், நேரு, இந்திரா காந்தி, பெரியார், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் அவங்களோட எடுக்கப்பட்ட போட்டோஸ், காமராஜர் ராஜேந்திர பிரசாத்தோடு எடுக்கப்பட்ட போட்டோஸ், டாக்டர் ராதாகிருஷ்ணரோட எடுக்கப்பட்ட போட்டோஸ், அதே மாதிரி நிறைய வெளிநாட்டு தலைவர்களோட எடுக்கப்பட்ட போட்டோஸை வந்து அமைச்சிருக்காங்க. காமராஜரோட ட்ரெஸ், அவருக்கு வந்த பரிசு பொருட்கள், அவர் யூஸ் பண்ண சிகை அலங்காரத்துக்குன்னு யூஸ் பண்ணலாம் சீப்பு, ஷேவிங் ப்ரஷ் அப்படின்னு எல்லாமே வந்து இங்க அமைச்சிருக்காங்க. காமராஜர் படித்த புக்ஸு, அவர் சிக்னேச்சர் போட்ட பேப்பர்ஸ், அவர் இப்படி ட்ரெஸ் வந்து அணிவிப்பார் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாடலாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கண்ணாடி பெட்டிக்கில் வந்து தொங்க விட்டுருந்தாங்க. அது ஆப்போசிட் சைடில் அவர் வெளிநாட்டு போகிறதுக்காக முதல்ல வாங்கின கோட்டையை வந்து அதே மாதிரியே தொங்க விட்டுருந்தாங்க. காமராஜர் யூஸ் பண்ண பாத்திரங்கள், அவரோட மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ், அவர் யூஸ் பண்ண ஷூ, அவர் தூங்கின கட்டில் அப்படின்னு எல்லாமே வந்து இந்த ஃப்ளோரில் தான் அமைச்சிருக்காங்க.
பெருந்தலைவர் காமராஜர் வீட்டுக்கு போனது ரொம்பவே பெருமையா இருக்குது. எனக்கு பிடிச்ச தலைவர்கள்னு பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர், அடல் பிகாரி வாஜ்பாய், அப்துல் கலாம். இன்றைக்கு இவங்க 3 பேருமே உயிரோட இல்ல. ஆனா அவங்க வச்ச பதவிகளையும் சரி, அவர்கள் மாதிரியே அந்த பதவிகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும்னே சொல்லலாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் யாரெல்லாம்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. தனக்குன்னு சொந்த வீடு கூட அமைக்காத ஒரே முதல்வர்னா அது காமராஜர் தான். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வீடு கூட அவரோட தாய் தந்தை வழி வந்த வீடு தான். நீங்க விருதுநகர் வந்தீங்கன்னா கண்டிப்பா காமராஜர் பிறந்த வீடான இந்த இடத்துக்கு வர மறக்காதீங்க.